as I stated in the foregoing sessions, that the Transfer of Property Act contains two major parts. One is general principles and other is specific transfers. Now, in this, the general principles actually, it is divided into 5 chapters. General principles are dealt under section 1 to 53A, and the specific transfers are dealt with under sections 54 to 137. In all these 53 sections, we will be dealing with what is the transfer, how it can be made, and what are all the conditions to that. Now, today's topic would be the continuation of the previous one, namely from section 7. We have seen section 5, which is dealing with transfers. Now, transfer na enna nu paathom chapter 2 la எதெல்லாம் transfer பண்ணலாம்னு பார்த்தோம். That is, everything can be transferred except அப்படின்னு சில கான்செப்ட்ஸை பார்த்தோம். செக்ஷன் 6 அண்ட் செக்ஷன் 6ல் இருக்கிற வேரியஸ் கேட்டகரிஸை நம்ம பார்த்தோம். வாட் மே பி டிரான்ஸ்ஃபர்ட் அண்ட் வாட் கேனாட் பி டிரான்ஸ்ஃபர்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். தட் இஸ் செக்ஷன் cannot be transferred. That is, it said a person does not have hair. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். Now we will slowly march into the other important section, number 7. First few sections கொஞ்சம் டீடைல்டு நான் எடுக்கிறேன் for a reason. இந்த கான்செப்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா லேட்டர் கான்செப்ட்ஸ் லைக் transfer on certain conditions, like transfer to unborn child, transfer with some type of restrictions. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி யாருக்கும் விற்கக்கூடாது, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட முடியுமா? தென் வாட் டைப் ஆஃப் கண்டிஷன், தட் இஸ் மேல் ஹேர் இருந்தா என்ன, ஃபீமேல் ஹேர் இருந்தா என்ன, இந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து டெய்லி பார்க்குறோம். தட் இஸ் பை சீயிங் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதோட வேலிடிட்டி, இந்த மாதிரி கண்டிஷன் வந்து வேலிடு, இந்த மாதிரி கண்டிஷன் வந்து வேலிட் இல்லை, அதாவது வாய்டு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்ஃபர்னா என்னங்கிற கான்செப்டையும் காம்பிடன்சி அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம பார்த்துடலாம். தென் இஃப் டைம் பர்மிட்ஸ் நம்ம கண்டிஷன்ஸ் போடலாம். கண்டிஷன்ஸை பூரா ஒரு நாள் எடுத்துக்கலாம் சொல்லலாம். நவ் செக்ஷன் 7. In the section 7 must be read along with section 11 and 12 of the Contract Act. Section 11, what does it say? It says about persons competent to transfer. நம்ம section 5ல பார்த்தோம் யாரெல்லாம் persons அப்படின்னு. That is, it includes companies also. Or company incorporate பண்றதுக்கு முன்னாடி promoters. இல்ல கம்பெனி வந்துட்டுனா ப்ரொமோட்டர்ஸ்க்கு அப்புறம் கம்பெனி, ஆஸ் த கேஸ் மேபி, ஆஸ் த சிச்சுவேஷன் அரைசஸ். ஸோ பர்சன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இட் இஸ் அ லார்ஜ் திங். பர்சன் நம்ம வி ஆல்சோ டெல்ட் வித் ஒன் அனதர் ஆஸ்பெக்ட், தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு அனதர் பர்சன், தட் இஸ் இன்டர் விவோஸ் அப்படிங்கிற கான்செப்ட், தட் இஸ் லிவிங் பர்சன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் பார்த்தோம். தென் இன்டர் விவோஸ்லயே என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். That is unborn child என்னங்கிறத பார்த்தோம். Now what the section says அப்படின்னா காம்பிடன்சி. காம்பிடன்சிங்கிறது என்ன, நம்ம நிறைய அதில் பார்த்தோம். நமக்கே சொத்து இருக்காது, ஆனா வித்துருவாங்க. இல்ல ஒரு அளவுக்கு தான் ஷேர் இருக்கும், பட் எக்ஸ்ட்ராவா வித்துருவாங்க. இல்ல இவருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் சம்பந்தமே இருக்காது, பட் வித்துருவாரு. This can be, we have to link it again with section 5. Section 5 என்ன சொல்லுது? A person can sell or a person authorized by him can sell. இல்லையா? A person can sell or a person authorized by him can sell. Whether the person has that capacity to sell அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Now, every person generally, what we have to see,
every person is competent to contract. Simple. Except யாராரு நமக்கு தெரியும், that is minors, lunatic, etc. இதெல்லாம் they are not competent to contract, or persons prohibited under law cannot contract. Insolvent ஒரு ப்ரொசீடிங்ல அட்ஜூடிகேட் ஆயிட்டாரு, அவர் திருப்பியும் ப்ராப்பர்ட்டி வித்தாருன்னா என்னத்துக்காரது? நோ, அவரோட அத்தாரிட்டியே இன்னொருத்தர்கிட்ட போயிடுது, ரிசீவர்கிட்ட போயிடுது. பட் ஸ்டில் கேன் ஹீ செல்? ஹி cannot sell. ஸோ காம்பிடன்சி கிடைக்காது. That is why we are going to deal with this section slightly elaborately. Now with all some case laws also, whatever that I could find recent case laws ஏதாவது இருந்தாலும் அதை எடுத்து வச்சிருக்கேன், that I can share it with you. Now இந்த பர்சன்ஸ்ங்கிறது யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு பார்த்தோம்னா எவ்ரி பர்சன் கேன் டிரான்ஸ்ஃபர். ஃபைன், தட்ஸ் குட். இப்போ ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணவரே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணவர் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். தட் இஸ் a person who is entitled to the property can transfer the property. That is legally entitled to the property. That should be the meaning. Legally entitled to the property can transfer. Right. Whether that person includes a person under inheritance? Yes, the person includes the person under inheritance, except section 6A, number succession is பார்த்தோம். That we have to keep it in mind. So every person who is competent to contract can contract, and every person entitled to transferable property. That is what the section says. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 4-5 வாசகத்தை இந்த செக்ஷன் சொல்றது. என்ன சொல்றதுன்னா, காம்பிடன்சி பத்தி சொல்றது, டிரான்ஸ்ஃபரபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது சொல்றது, ஹிம்செல்ஃப் ஆர் ஏஜென்ட்ங்கிறது சொல்றது, தென் கண்டிஷன் ஆர் அப்சல்யூட்ங்கிறது சொல்றது, பார்ட்லி ஆர் ஃபுல்லி அப்படிங்கிறது சொல்றது. ஸோ இந்த செக்ஷன்ஸை நம்ம இப்ப பார்ப்போம். நவ் எவ்ரி பர்சன் என்டைட்டில்ட் டு டிரான்ஸ்ஃபரபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரி பர்சன் என்டைட்டில்ட் டு டிரான்ஸ்ஃபரபிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, தட் இஸ் பை எக்ஸாம்பிள் பை இன்ஹெரிட்டன்ஸ். அப்பா இருந்தாரு, அப்பா ஃபுல் இது லைஃப் டைமுக்கு அவர் என்ஜாய் பண்ணாரு, பட் ஹி டைட் இன்டெஸ்டேட். If he has given a will, then it is testament. If he has not given a will, then it is an intestate death. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல if a person dies அப்படின்னா, then inheritance open ஆயிடுது. With that we call it as succession opens. அது கதவை திறக்கிற மாதிரி, அது வரைக்கும் க்ளோஸ் ஆன கதவு succession is அப்படிங்கிற ஒரு பிளாக் இந்த இடத்துல ஓபன் ஆகுது. So every person entitled to transferable property can transfer. That is what the section says. Every person competent to contract and entitled to transferable property or authorized to dispose of transferable property not his own is competent to transfer. Even if you don't have the book, do not worry. I am just reading from the section just to make understand the concepts. He is competent to transfer such property either wholly or in part, either absolutely or conditionally, in the circumstances, to the extent and in the manner allowed and prescribed by law for the time being enforced. So இதல நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, காம்பிடன்சி பார்க்கலாம், டிரான்ஸ்ஃபரபிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். Can transfer from himself, by himself or by his agents. அதனால person authorized அப்படிங்கிற வார்த்தையை போட்டுருக்காங்க. Person authorized to contract can contract. Fine. Now property not of his own. அது என்ன வார்த்தை? Property not of his own அப்படின்னா என்ன? Agent, it is not his own property, but he goes under authority, right? சரி. Ostensible owner, the person who is not the real owner but projects himself as the owner, ostensible owner. Section 41 of the Transfer of Property Act நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இட்ஸ் அ டாக்டரின் வந்து ostensible owner. அது வந்து can he sell, and if he sells. இப்போ சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லிங்க் பண்றதுக்காக சொல்றேன். ஒரு ஃபேமிலி ஹெட் பாத்துக்கிறாரு ஒரு ப்ராப்பர்ட்டியை. தென் ஒரு 4 பிரதர்ஸ் இருக்காங்க. அதுல 3வது பிரதர் மட்டும் he seems to be very active and taking care of the family. ஈவன் தோ கர்த்தானுங்கிற கான்செப்டை ஒரு செகண்ட் ப்ரெஷர் சைட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆஸ்டென்சிபிள் ஓனர் ஜெனரலி அப்போ அவர் டீல் பண்றாரு அப்படின்னா, இட் இஸ் நாட் ஆஃப் ஹிஸ் ஓன். தேர் ஆர் அதர் ஷேரர்ஸ். In that case, he sells the property as if it is his property. Then what happens? Naturally, other 3 sharers will have a share. They can question it. But if by their conduct has given a letter to the purchaser,
by their conduct confirmed by a letter. அப்ப என்ன ஆகுது? The purchaser was under the impression that he is the real owner, but actually he is the ostensible owner. Even then, the purchase can be recognized under law. So, the person who acts as an agent, as an ostensible owner for and on behalf of others, can convey a valid title provided others also know it. Now, the transfer can be made either wholly or in part. Of course, முழு ப்ராப்பர்ட்டி வைக்கலாம் அல்லது பாதி ப்ராப்பர்ட்டி மட்டும் வைக்கலாம். Conditionally or absolutely. இந்த conditionally or absolutely நம்ம பார்க்குற சேல் டீட்ஸ் இதெல்லாம் அப்சல்யூட் சேல். அதோட இம்பாக்ட் தான் நம்ம வந்து செக்ஷன் 11 and 12 பார்ப்போம். தட் இஸ் 10 and 11. The conditions. What are all the conditions? Restraining alienability and condition restraining enjoyment. So if there is a condition, then the property can be transferred with some condition. Or absolutely means without any condition, the property is transferred, as how we see the day-to-day sale transactions. Now, another word பார்த்தோம்னா transfer can be made to the extent allowed by law. அதாவது what does it mean? Can be made to the extent allowed by law. இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு brothers தான் இருக்காங்கன்னா the law allows him to convey only to the extent of his share. இவர் பார்த்து இன்னொருத்தர் ஷேர் எடுத்து விற்க முடியாது. So to that extent, legally entitled to. So whatever we do, we must have to see whether it is legally entitled to do. If that be so, then he can transfer the property. ஒரு சின்ன கேஸ்ல now இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா authorized to do அதை ரெண்டா நம்ம பிரிக்கணும். ஒன்னு person authorized to do or person not authorized to do. அதாவது unauthorized person, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வித்துறாருன்னு வைங்க. Then what happens? Whether it will bind the parties? It won't bind the parties. AIR 1973 AIR 1973 Andhra Pradesh, AIR 1973 Andhra Pradesh 201 காஞ்சி கம்மம்மா versus அப்பண்ணா. காஞ்சி கம்மம்மா versus அப்பண்ணா. இதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பந்தமே இல்லாத ஆளு he sells the property. What is the impact of this sale அப்படின்னு பார்த்தோம்னா, the court says he has no authorization to sell. Atleast ஒரு ஏஜென்ட்டா வித்துக்கணும், பட் ஒரு பாட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்காரு. Then the sale is void ab initio. The sale cannot be recognized under law. He is not capable of conveying the property. சரி, can the owner ratify it? No, it is incapable of ratification. அப்ப அவர் வித்துட்டாரு, சேலே ineffective. Then of course with some understanding, if the purchaser want to make good the loss, he can always take some type of registered transaction and go ahead with it. But the sale by an unauthorized person is not valid. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் we can link it up with another factors. இப்ப ஏஜென்ட், இப்போ ஒரு சின்ன இது who are all ஏஜென்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏஜென்ட்ங்கிறது யாரு? நம்ம பவர் ஆஃப் ராணி ஏஜென்ட், ஒன் ஏஜென்ட். சரி, guardian, he is an agent for a minor. Trustee, அவரும் agent for the property. He acts as a trustee. Okay. Now, executor, administrator, கம்பெனியா இருந்தா directors, இவங்க எல்லாமே அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இவங்க எல்லாமே பர்சன்ஸ் தான். இந்த பர்சன்ஸ் வந்து they are acting through respect to with the help of some other person whom we call it as an agent. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஏஜென்ட்டை நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்றோம் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு. அவர் என்ன பண்றாரு? போய் ரெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. He collects rent for the property. He is managing the property. Now what happens? Can he sell the property? Now, but நம்ம டெஃபினிஷன்ன்றது தமிழ்நாடு பில்டிங்ஸ் லீஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், பழைய ஆக்ட்ல நம்ம பார்க்கும்போது பர்சன் who collects the rent is also deemed to be the landlord. அதாவது அந்த டெஃபினிஷனை நம்ம இதோட லிங்க் பண்ணி படிக்க முடியாது. ஃபார் ரீசன், அந்த கான்செப்ட் வேற, இந்த கான்செப்ட் வேற. அந்த கான்செப்ட்ல வந்து டீம்டு, அதாவது என்னன்னா as a like a landlord he also can file an application for eviction of the tenant. அதுக்கு தான் டீம்டு சொல்றாங்க. So he is to be construed as the landlord. அதாவது ரெண்ட் ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா இந்த ஏஜென்ட்டுக்கு கொடுத்தாலே லேண்ட்லார்டுக்கு
லேண்ட்லார்டுக்கு கொடுத்ததாக பாவிக்கப்பட்டு அந்த ஏஜென்ட் கேன் ப்ரொசீட் if there is a default, then அந்த agent can proceed. He can be deemed to be the landlord. But here, a person who is only authorized to collect the rent, he cannot sell the property. That authority he does not have. It cannot be inferred that it is an authorized sale. So, but on the power of attorney, ஏதாவது டாக்குமெண்ட்ல இருக்கணும் என்னன்னா he is authorized to sell அப்படின்றதா தான் authorization. AIR 1973 Supreme Court. AIR 1973 Supreme Court 782. AIR 1973 Supreme Court 782. BC Mandal versus BC Mandal versus Indureka versus Indureka Devi. நம்ம ஊர்ல தேவின்னு சொல்லுவோம், அந்த ஊர்ல தேவின்னு சொல்றாங்க. ஸோ நவ் இப்போ இது டிரான்ஸ்ஃபர்ஸ்ங்கிறது பார்த்தோம், பர்சன் ஹூ கேன் பி காம்பிடென்ட் டு ட்ரான்ஸ்ஃபர்னு பார்க்கணும். ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் பெட்டர். இப்போ ஒரு மைனர் வித்துறாரு. நோ வாட் ஹேப்பன்ஸ், செக்ஷன் 11ல அவர் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஹி கேனாட் செல் இல்லையா? ஸோ மைனர் சேல் இஸ் வாய்ட். அவரே அவர் வித்துட்டாருன்னா தென் தட் இஸ் வாய்ட். சரி, சேல் பை லூனட்டிக், ஒரு சித்த சுவாதீனம் இல்லாதவர், அதாவது காம்பிடென்ட் பர்சன் காம்பிடென்ட் கேன். அப்போ காம்பிடென்சிங்கிற வார்த்தை என்ன பார்த்தோம்னா the person must be capable of doing something. அதாவது ரீசனிங் இருக்கணும், அவருக்கு அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். இப்போ சப்போஸ் லுனட்டிக் அந்த டைம்ல அவரால் கேப்பபிலிட்டி இல்லைன்னா இன்டர்வல்ஸ்ல இருக்குன்னு வைங்க லுனட்டிக், அப்போ என்ன பார்ப்பாங்க, அகைன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, அந்த இன்டர்வல்ல அவரால் கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சேல் பை lunatic, assuming that he is not capable to sell, then what happens? Again it becomes a void transfer. And the interval நம்ம பார்க்கணும். Secondly, person with unsound mind. Person with unsound mind. Section 12 of the contract, competency to contract. அதாவது காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியணும். காம்ப்ரிஹெண்ட்ங்கிறது என்ன, ஒரு சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வித்துறாரு இவரு, ஒண்ணுமே தெரியாது வைக்கிறாருன்னு வைங்க, தென் ஹி குட் நாட் காம்ப்ளீட். அவருக்கு சுத்தமாவே ஒரு இதே இல்லை, ஹி இஸ் நாட் கான்சியஸ், ஹி இஸ் நாட் சவுண்ட் மைண்டா இருக்காருன்னா தென் that sale is not binding on the party, binding on him. So but if he is competent to contract, if he is of sound mind, then he is competent to contract, then he can sell. அதாவது 2005 4SCC 2005 4SCC 501 2005 4SCC 501 Sona Bala Bora versus Jyotindra. Sona Bala Bora versus Jyotindra. இதெல்லாம் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. பட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஆஸ்பெக்ட் நான் சொல்றேன். ஜெனரலா நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், இவருக்கு வந்து சித்த சுவாதீனம் இல்லை, அது இதுன்னு இல்லை இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றோம்னா, லீகலா நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சேன் அப்படிங்கிற வேர்டு வந்து லீகல் டெர்மினாலஜி. ஆஸ் பர் லா நம்ம யூஸ் பண்ற வேர்டு இட்ஸ் லீகல் டேர்ம், தட் இஸ் இன்சேன் ஆர் லுனசி அப்படிங்கிற வார்த்தையை லீகல் டேர்மா யூஸ் பண்றோம். பட் வேறஸ் டாக்டர்ஸ் மெடிக்கல் டேர்ம்ல சைக்கியாட்ரிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மென்டல் டிசார்டர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மென்டல் டிசார்டர், மென்டல் இல்னஸ், சைக்கோசிஸ், நியூரோசிஸ், இந்த மாதிரி வார்த்தை. ஸோ மெடிக்கல் டாக்குமெண்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எவிடன்ஸா நம்ம போன்றோம்னா, the words may be mental disorder or mental illness. Of course, the doctor will certify to what extent. So we need not imagine certain things. Assuming that the doctor certifies that he is not fully, he is mentally retarded or mentally absolutely disordered அப்படின்றதா, we can equate it to that he is insane or he is lunatic அப்படிங்கிறத நம்ம we can conclude. That is my explanation. Now what happens, another point பாருங்க. இப்ப சில வீட்டுல வந்து the ladies will not be allowed to transact the business or transact any document. Particularly in case of பர்தாவுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு வந்து they call it as பர்தநாஷன். பர்தா வெளியில தன்னை காமிச்சிக்க மாட்டாங்க. டிரான்சாக்ட் பண்றவருக்கும் யார்கிட்ட வாங்குறோம், இது எந்த அம்மா, இது குட்டையா இருப்பாங்களா, நட்டையா இருப்பாங்களா, குண்டா இருப்பாங்களா, ஒல்லியா இருப்பாங்களா, எதுவுமே தெரியாது.
அவங்க வெறும் இது மட்டும் போடுறாங்கன்னா, then if if the person who can question that sale is only that Pardhanashin woman இல்லையா? அவங்க தான் ஐயோ எனக்கே தெரியாது, படுதாக்குள்ள இருந்து உட்கார்ந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்லலாம். But if she knows, if it is within her conscious act, then it is valid. If it is not within her conscious act, then it is void. So competency-ய நம்ம அந்த ஆங்கிள்லயும் பார்க்கணும். இன்னொரு காம்பிடன்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருக்கு லிமிட்டட் ரைட் தான் இருக்கு. ஆனா இவர் வித்துப்படுறாரு, ஃபுல்லா வித்துப்படுறாரு எல்லாம். அது எப்படி முடியும்? His right itself is a limited right. Example, செட்டில்மெண்ட் டீடு ஒரு தாத்தா வந்து பேரனுக்கு எழுதி தராரு. He links it through son. எனது காலத்திற்கு பிறகு அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. Now what happens? Son sells the entire property. In that case, is he competent to sell the entire property or absolutely no? ஏன்னா இவருக்கு லிமிட்டட் ரைட் தான் இருக்கு. So he cannot sell it absolutely. Father cannot sell as he has only a limited right. 2018 3MWN 7. 2018 3MWN 7. That is Arogyaraj Rocky versus Susai Rai. இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்ப்போம், இன்னொரு ஆங்கிள். அதாவது குடும்பத்துல இருக்கும், மைனரும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்பாவோட சொத்து தான், ஆனா மைனரோட பேரையும் சேர்த்து விற்கிறாருன்னு வைங்க. The property belongs to father alone, but purchaser insist பண்றாரு, இல்ல நாளைக்கு மைனர் இருக்காரு, அவரு நாளைக்கு, assuming that it is a self-acquired property of the father for the purpose of understanding. Now minor பேரையும் சேர்த்து எதுக்கு வேணாங்க, நாளைக்கு ஏதாவது கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னா, what is the validity of including the name of the minor? Absolutely irrelevant. சொத்து வாங்கியிருக்காரு, செக்ஷன் 5ல நம்ம பார்த்தோம், transfer inter vivos. The person who is having the property sells it to another person. Transfer inter vivos, ஒருத்தர் இருந்து இன்னொரு லிவிங் பர்சன்ட் போகுது. பட் இது இட் இஸ் நாட் மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மைனருக்கு சக்சஷன் ரைட்டும் ஸ்டார்ட் ஆகல. இன் தட் கேஸ் just mere including the name of the minor will not disturb the transaction. That is 2020. அதாவது மைனருக்கு ஒரு ஷேர் இருந்தா தான் அவரை சேர்க்கணும், சும்மா அவரை சேர்த்து வச்சுட்டு நம்ம it is not necessary. So that is, he is not a competent person to enter into that transaction because he does not have the property. 2020 4 CTC 241. 2020 4 CTC 241. M Chinnayan versus Kasturi Radhakrishnan. Chinnayan versus Kasturi Radhakrishnan. So ultimately நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, the transferor must have right. That is, the transferor must have right. If the transferor does not have right, டிரான்ஸ்ஃபரா இருக்க ரைட் இல்லை, இன்னொரு அனதர் ஆங்கிள் ஒரு கேஸ்ல நம்ம பார்ப்போம். அது வந்து 2022 CTCல ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்னன்னா சிம்பிள், இப்ப இவருக்கே ப்ராப்பர்ட்டி இல்ல, இவரு இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டி வித்துப்படுறாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. வாட் இஸ் ரைட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபரி, அதாவது வாட் இஸ் ரைட் ஆஃப் த பர்ச்சேசர்? அவனுக்கே ஒண்ணும் இல்லை. ஸோ கேன் ஹி கம் அண்ட் இம்ப்ளீட் இன்டு தி சூட்? ஏங்க உங்களுக்கே ரைட் இல்லை, இவருக்கே வித்தவருக்கே ரைட் இல்லை, எதுக்கு அப்ளிகேஷன் போட்டு? தட் இஸ் what this case law says is that the purchaser need not be implicated, transferee need not be implicated. ஒரு இவங்க ரெண்டு பேரும் கேஸ் நடக்கும்போது he wants to get implicated. So the court said, ஏப்பா உனக்கு இவனுக்கே ரைட் இல்லை, அவன் ஒத்துட்டான், he cannot convey a better title, so you need not be a party, we will solve the dispute between themselves அப்படிங்கிறாங்க. 2020 2 CTC 2020 2020 2 CTC 174 அடைக்கலம் versus போத்தியப்பன். அடைக்கலம் versus போத்தியப்பன். Another similar case law, a person sells without title, that is, it is equivalent to an invalid sale. It is an invalid sale. 2017 3MWN 2017 3MWN 64. 2017 3MWN page 64. Chinnappan versus Peddanna. Chinnappan versus Peddanna. Okay, va? So this is with respect to section 7. That is,
persons competent to transfer. That is what we have seen. The capacity of the person பார்த்தோம், then authorization of the person பார்த்தோம், void transfers by minor, lunatic, unsound mind பார்த்தோம், then limited right இருந்தவங்க விற்க முடியாதுன்னு பார்த்தோம், சும்மாவான மைனரை சேர்த்து வைக்க முடியாதுங்கிறத பார்த்தோம், person does not having any right, அவர் வித்துட்டார்னா what is the position of the transferee அப்படிங்கிறத பார்த்தோம், sale without title இதையும் பார்த்தோம். So this what does it mean under section 7 அப்படின்னா the transferor must have a valid title. Simple. The transferor must have a valid title. Without a title one cannot transfer, or one cannot give authorization to transfer, or a person cannot take the authority to transfer. சரி, இப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது what happens அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 8. வாட் ஹேப்பன்ஸ், ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா என்ன நடக்குது, ப்ராப்பர்ட்டி நம்ம கையை விட்டு போயிடுது. திஸ் இஸ் சிம்பிள் மீனிங். அதுக்கு உண்டான இது என்ன கன்சிடரேஷன், பணம் வருது. ஸோ ப்ராப்பர்ட்டி போயிடுது, பணம் உள்ள வருது. பட் இந்த டாக்குமெண்ட்ல எழுதும் போது என்ன எழுதி வச்சிருக்கோங்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லையா. ஸோ பட் இதுல சரி டாக்குமெண்ட்ல சொல்லாத சிலதும் போயிடும். சப்போஸ் சொல்ல விட்டுட்டீங்க வழி தட பாத்தியம் அப்படிங்கிறத சொல்ல விட்டுட்டீங்கன்னு வைங்க, ஐ எம் செல்லிங் திஸ் பீஸ் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்ல விட்டுட்டீங்க. தட் இஸ் பீஸ் ஆஃப் லேண்ட்னு சொல்லிட்டு இத்தனைக்கு இத்தனை சதுரடி அது இதெல்லாம் சொல்லிடுறீங்க, பட் விட்டுட்டீங்க. வாட் ஹேப்பன்ஸ், அதுக்கு உண்டான பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பை ஓவர் சைட் விட்டுட்டீங்கன்னா வாட் வில் ஹேப்பன், செக்ஷன் 8 சேஸ் அந்த லேண்டோட என்னென்ன திங்ஸ் ஆர் ஆல் அட்டாச்ட், தட் இஸ் இன்சிடென்ட்ஸ் ஆல்சோ, இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், தே ஆல்சோ டிரான்ஸ்ஃபர்ஸ், தே ஆர் ஆல்சோ, அதுவும் சேர்ந்து போயிடும். ஸோ மாடு இருக்கு, வயத்துக்குள்ள குட்டி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து போயிடும். ஸோ தட் இஸ் தி இன்ஃபரன்ஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் ஆப்பரேட்ஸ் forthwith, immediate, unless a different intention is expressed. ஒரு ஜெனரலா ஒரு டிரான்ஸ்ஃபர்னா அன்னைக்கே ஒரு சேல் டீட் எழுதி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, finished, unless different intention expressed. இது எதுக்காக நான் இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, unless a different intention is expressedனாவே என்ன ஆகும், சில கண்டிஷன்ஸ் இருந்தால் அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆப்ரேட் ஆகும். அந்த கண்டிஷன்ஸ் அதாவது டிரான்ஸ்ஃபர் டு அன்பார்ன் சைல்டு, டிரான்ஸ்ஃபர் டு லிமிடெட் ரைட், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருந்தா unless a different intention is expressed, then the transfer operates forthwith. But intention is a matter of evidence. அதுதான் 1998 7 SCC 1998 7 SCC 498. Vishnu Diyo Narayan Rai, Vishnu Diyo Narayan Rai versus Anmal Devi, Vishnu Diyo Narayan Rai versus Anmal Devi, 1998 7 SCC 498. That is, what this case says is, I will tell about the incidences of transfer, but just as a note, since I had to tell it, I told it, but still we can link it with the forthcoming explanations. Now, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அஸ்யூமிங் இட் இஸ் a sale, what happens, சேல் இருக்கிற ஓனர்ஷிப் பூரா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். This is one thing. Assuming it is a mortgage, interest gets transferred. Yeah, the mortgagee cannot, he is having the authority to deal with the property subject to the mortgage. Correct? Now, lease கொடுக்கிறோம். What happens? Lease is an enjoyment right தரும். அந்த அளவுக்கு தான் ஆப்ரேட் ஆகும், ப்ராப்பர்ட்டியே அவருக்கு போயிடாது. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆப்ரேட்ஸ் அக்கார்டிங் டு த டெனர் ஆஃப் த டிரான்சாக்ஷன். அந்த டெனர் ஆஃப் த டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி தான் டிரான்ஸ்ஃபரே ஆப்ரேட் ஆகுது. நவ் இப்போ பார்ப்போம் எப்படி அது ஒரு 5 ஆங்கிள்ஸ்ல ஆப்ரேட் ஆகும் சார். எந்த மாதிரி அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து லீகல் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் ஆல் கால்ட் லீகல் இன்சிடென்ட்ஸ். அதாவது என்னன்னா, இப்ப லேண்டை மட்டும் விற்கிறீங்க, வாட் ஹேப்பன்ஸ், லேண்ட் விற்கிறோம், ஹவுஸ் விற்கிறோம், மிஷினரி விற்கிறோம், மூவபிள் ஆப்ஜெக்ட்ஸ் விற்கிறோம், இந்த கேட்டகரிஸ்ல எல்லாம் என்னென்னலாம் லேண்டோட சேர்ந்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன் கேஸ் ஆஃப் அ லேண்ட், ஈஸ்மெண்ட் ஆல்சோ கோஸ் வித் த லேண்ட். ஈஸ்மெண்ட்டை தனியா விற்க முடியாது. செக்ஷன் C ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் போன டிஸ்கஷன்ல நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் லேண்ட், easement also goes, easement runs with the land, easement is attached with the land. Now சரி, ப்ராப்பர்ட்டி வித்துறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏற்கனவே டெனன்ட் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம்.
the purchaser he purchases along with the tenant. சார் பரவாயில்ல சார், நான் வீட்டுக்கு போகல, அந்த டெனன்ட் பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா புது வாடகை யார்கிட்ட தருவாங்க? The new rent will be paid to the new owner. So in the case of the land, if a person is cultivating, some other person is cultivating, some lessee irkarna, forthcoming payments of pura, it will be given to the new person, new owner. Second, then all things attached to the property. That is enna, if it is a land, enna attached aayirukkum, trees irukum, crops irukum, all these things attached to the property runs with the land, including rents and profits that may accrue from that land. This in the case of a land. Now, in the case of a house, போது என்ன ஆகும்? Same thing. Doors, windows, எல்லாம் சேர்ந்து போயிடும். That is why I am saying it is a tenor of the act. Now, அதாவது including the rent. So land and house, same way of approach. Now, what happens to the machinery? All movable properties attached, movable parts attached to the machinery will also move. If a machinery is attached to the earth, na adula enna machinery kulla attachments, extra fittings alla irukko athaniyum sendu podum. Suppose if we are selling, if we are transferring a degree, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வரும், அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் வரணும், இந்தாங்க என்னால ரெக்கவர் பண்ண முடியல, நீங்க வாங்கின்றீங்க, ஓகே 8 lakhs போனா போகுது அப்படின்னு வாங்கணும்னா இட்ஸ் an actionable claim. It's an actionable claim. ஸோ ஒரு டெட்டை அசைன் பண்றோம். அப்ப என்ன ஆகுது? ஒரு மார்ட்கேஜை இன்னொருத்தருக்கு அசைன் பண்ணி கொடுக்குறோம் டு ரெக்கவர். வாட் ஹேப்பன்ஸ்? செக்யூரிட்டி கோஸ் வித் தட் டிரான்சாக்ஷன். செக்யூரிட்டி படுது. சரி, இன்ட்ரெஸ்ட் யாருக்கு தருவார்? அடுத்த மார்ட்கேஜுக்கு தான் தருவார். தி இன்ட்ரெஸ்ட் டு பி பெய்ட் டு தி நியூ மார்ட்கேஜ். ஸோ இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் அதுவும் சேர்ந்து போயிடும். பட் என்ன ஒரே கண்டிஷன் அப்படின்னா, interest accrued before the date of transfer should go to the vendor, should go to the seller. So interest அந்த தேதி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை வித்தவரே எடுத்துப்பாரு, தட் இஸ் அசைன் பண்றவரை எடுத்துப்பாரு. அந்த தேதிக்கு மேல வர இன்ட்ரெஸ்ட்டை தி நியூ பர்சன் வில் கெட் இட். இதுதான் அந்த கான்செப்ட். இஃப் சப்போஸ் இது பண்றோம், மணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம். இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர். ஆபரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் என்ன ஆகுது? அந்த பணத்துல அவர் இன்வெஸ்ட் பண்ணா, அது 10 லட்சம் ரூபாய் ஷேர்ல போட்டு பண்றாருன்னா இட் கோஸ் டு ஹிம். இல்லையா? நான் 5 லட்சம் கொடுத்தேன், நீ 10 லட்சம் ரூபாய் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. We have given the money like a deposit or whatever it is. If it is income yielding, the income generated by the use of that money also goes to the other person. Suppose in case of intangible things, goodwill இருக்கு, அவங்க கிட்ட போயிடும். That goes along with the firm. ஒரு firm விற்கும்போது குட்வில்லையும் சேர்த்து விற்கும்போது ஒரு வேல்யூ போடுறாங்க. குட்வில் இஸ் only an imaginary asset. It is an intangible asset. ஒரு வேல்யூவை போட்டு வச்சுக்கணும். இந்த கம்பெனி மேல சரவண பவன் இருக்கு, ஒரு லைக் போத்தீஸ், இவங்கெல்லாம் they enjoy a goodwill. So once they sell that, the value addition added to that also goes. That is, goodwill is a transferable asset. That is AIR 1962 Madras 315. It is like a visible asset. Goodwill is a transferable asset. AIR 1962 Madras 315. இன்னொரு கேஸ்ல என்ன சொல்றாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்ல, goodwill is a asset of the firm. Goodwill is the asset of the firm. AIR 1970 Supreme Court 1147. AIR 1970 Supreme Court 1147. First கேஸ்ல அவரோட காஸ்ட் டைட்டில் வந்து KS சுப்பிரமணியம் vs கலெக்டர். இந்த கேஸ்ல அவரோட காஸ்ட் டைட்டில் வந்து குஷால் vs குர்ஷி. குஷால் vs குர்ஷி. So section 8ல what we may have to take into account என்னன்னா incidents of transfers. That is operation of transfers. How the transfer operates. போகும்போது லேண்டோட சேர்ந்து எல்லாம் போயிடும். லேண்டோட சேர்ந்து எல்லாம் போயிடுது. மணியா இருந்தா மணி இன்டர்மீடியட் போயிடுறது. ப்ராப்பர்ட்டி மிஷினரியா இருந்ததுன்னா அட்டாச் டு திங்ஸ் எல்லாமே போயிடுது. நவ் அனதர் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னா ஓரல் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஒரு ப்ராப்பர்ட்டியை ஓரலா விற்க முடியுமா? இதுல இன்வேரியபிளி எல்லாத்துக்கும் ஒரு ஃபேக்ட் ஒண்ணு தெரியும். பட் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். 100 ரூபாய்க்கு மேல ப்ராப்பர்ட்டி இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணணும் சேல் அப்படின்னு ஒரு
theory. That is under Registration Act and also under section 54 of the Transfer of Property Act. பட் 100 ரூபாய் கீழே இருந்தா பண்ண முடியுமா, அதை ரெஜிஸ்டர் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னுங்கிற ஒரு ஒரு கொஸ்டினை நீங்க ஜஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு மனக்கணக்கு போட்டு பாருங்க. ஜஸ்ட் ஐம் ஒரு ஃபேக்ட் நான் சொல்றேன். திங்க் அபவுட் தி ஆன்சர். வெதர் நான் வந்து 100 ரூபாய்க்கு தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் 100 ரூபாய்க்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை வைக்கிறேன்னா, வெதர் தட் டாக்குமெண்ட் should be registered or not, that sale should be registered or not அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் நீங்க பாருங்க. Some of the people may feel that it should be registered and some may feel it need not be registered. What is the impact of that அப்படிங்கிறத நம்ம we will see into that. What is the case law for that அப்படின்னு பார்ப்போம். So it says, இந்த செக்ஷன் என்ன சொல்றது அப்படின்னா, it says transfer can be made without writing. Fine, transfer can be made without writing. Accept. But when? In cases where it is not required by law. சட்டம் கம்பல் பண்ணாத வரைக்கும் transfer can be made without writing. This is the point. Now, எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if suppose a transfer is to be made by a written instrument, if a transfer is to be made by a written instrument, then it should be made only, it should be registered. If it is made by a registered instrument, it should be registered irrespective of the value. 100 ரூபாய்க்கு கீழே இருந்தாலுமே then it should be registered. I will just give the case law for that. அது என்ன கேஸ் law அப்படின்னா, 2021 CTC 2021 CTC 246 காசிநாதன் வர்சஸ் உமாசங்கர். காசிநாதன் வர்சஸ் உமாசங்கர். இதை நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இந்த கேஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ் தான் இது. இதுல வந்து 90 ரூபாய்க்கு 1960 விற்கிறாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி. நோ ஹி சேஸ் அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் நாட் அ ஓரல் சேல், இட் வாஸ் அ ரிட்டன் சேல். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீலிங் பண்றாரு இந்த கேஸை டீல் பண்ணும்போது. இட் சேஸ் செக்ஷன் 9 வந்து ஓரல் டிரான்ஸ்ஃபர் less than 100ங்கிறது சொல்லுது. பட் if it is a written document na, then it must be registered. That is the case. It follows the analogy in 1969 Supreme Court, AR 1969 Supreme Court 1316. In the case of follow panni, this particular case law distinguishes 2013 5 MLJ 785. 2013 5 MLJ 785. In the 2013 5 MLJ 785, Viswalingam versus Mayavel. Viswalingam versus Mayavel. அதாவது இந்த கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, the property வந்து if it is less than 100 rupees, then it need not be registered அப்படின்னு ஒரு citation. But over the period of time, in 2021 CTC 246 என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட், தட் இஸ் 1969 சுப்ரீம் கோர்ட்டை வந்து இந்த கேஸ்லால சைட்டே பண்ணல. பட் 1969 சுப்ரீம் கோர்ட் வாட் இட் சேஸ் ஈவன் இஃப் தி டாக்குமெண்ட் இஸ் லெஸ் than 100, if it is conveyed by a written document, then it should be registered அப்படின்னா இந்த கேஸ் ஆல்சோ. 2021 CTC 246 காசிநாதன் versus உமாசங்கர். காசிநாதன் versus உமாசங்கர். It's a very, very interesting case law. Worth reading it. ரொம்ப ரொம்ப interesting case law. Now, if otherwise oral transfer இருந்ததுன்னா, it can be dealt with as if it is a movable property. That is all. Another factor, இன்னும் ஒரே ஒரு திங், இப்போ இன்னொரு கேஸ்ல பாருங்க, it is slightly differing in another context. 2017 3MWN 2017 3MWN 736 Kumaravel 736 Kumaravel versus Rajendran. Kumaravel versus Rajendran. இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா, 1979ல 100 ரூபாய்க்கு கீழே ஓரல் சேல் வாங்குறாங்க. 2000ல இட் இஸ் நவ் டிரான்சாக்டட். 2000ல கொஸ்டின் பண்றாங்க, என்னங்க 1970ல 100 ரூபாய்க்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வாட் இஸ் இட் அதுன்னு கொஸ்டின் பண்ணும்போது, the court on the facts, they said
No, the value was assessed correctly. Then at that time, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இதுதான் வேல்யூ. Therefore, 100 ரூபாய்க்கு கம்மியா போட்டிருந்ததுனால we cannot imagine that it was not valued properly. That sale, oral sale is valid அப்படின்னு சொன்னதுதான் இந்த கேஸ் தான். So, when writing is not necessary, எப்பப்பெல்லாம் ரைட்டிங்கிறது தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லீஸ் டீட் எழுதியிருக்கீங்க, சரண்டர் பண்றோம், ஓரல் பார்ட்டிஷன் எழுதிக்கிறோம், சாரி ஓரல் பார்ட்டிஷன் பண்ணிட்டு இட் வாஸ் லேட்டர் ரெஜிஸ்டர்ட், தென் இட் நீட் நாட் பி ரிட்டன். ஸோ ஏஐஆர் 1958 Supreme Court, AIR 1958 Supreme Court 706, AIR 1958 Supreme Court 706, Nami Bai versus Geeta Bai, Nami Bai versus Geeta Bai. That is என்ன சொல்றதுன்னா, only that is the partition, if it is put into writing in present time, then it must be registered, but it does not have transfer. ஏன்னா எல்லாருமே தான் ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, நம்ம ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். another கேஸ்ல பாருங்க, when a document should be in writing அப்படின்னா, that is if a sale is above 100 rupees, mortgage-ஆ இருந்தா கட்டாயம் பண்ணியானோம், that is all mortgages. lease year to year-ஆ இருந்ததுன்னா பண்ணியானோம், exchange பண்ணியானோம், auctionable claims, if it creates a security in the property பண்ணியானோம். In that case, in these cases, the oral transfers, oral transfer, the written agreement, written instrument இருந்தா, then all these things to be registered. இது எதனால இது why I am saying is, there is a concept, even in section 9, it says, the sale, if it is less than 100 rupees, it need not be registered. But when அப்படின்னா written document இருந்ததுன்னா, irrespective of the value, it should be registered. So this is the concept. Now we will go into conditions. Light and conditions, இதே 45 minutes ஆயிடுச்சு. I am conscious about your time also, but ஒரு சின்ன to hold you for ஒரு 10 to 15 minutes, I wish to say about conditions. அதை மட்டும் நான் என்னங்கிறத நான் இப்ப சொல்றேன். Simple. This Transfer of Property Actல section 10 இருந்து 34 வரைக்கும், that is 25 செக்ஷன் கண்டிஷன்ஸ் மட்டும் டீல் பண்ணும். கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலா பார்க்குற கண்டிஷன்ஸ், தட் இஸ் செட்டில்மெண்ட் டீடு, பேரனுக்கு எழுதி தரது, கிவிங் அ லைஃப் இன்ட்ரெஸ்ட், திஸ் இஸ் ஒன். இது அனதர் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ், ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் போட்டோம் அப்படிங்கிறது. சரி, ஒரு கண்டிஷனை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஈவெண்ட் நடந்தா நீ எடுத்துக்க, இல்லைன்னா அவன் எடுத்துக்கிட்டோம் ஒண்ணு. இல்ல இந்த ஈவெண்ட் இன்னொரு கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈவெண்ட் இந்த டைமுக்குள்ள நடந்தா நீ எடுத்துக்க, இல்லைன்னா நீ எடுத்துக்க முடியாது ஒண்ணு. இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த 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 ஈவெண்ட்டை நீ பர்ஃபார்ம் பண்ணாதான் உனக்கு, நீ பண்ணலைன்னா கிடையாது. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, நான் இப்ப கொடுத்துட்றேன், ஆனா நீ இந்த ஒர்க்கை நீ பர்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா வாட் ஹேப்பன்ஸ்? இதுலயே கண்டிஷன்ஸ்ல என்ன பார்க்கணும்னா, வெதர் தட் கண்டிஷன் இஸ் வேலிட் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கண்டிஷன் போடுறாரு, அந்த கண்டிஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் ஓடு அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாருன்னு வைங்க, இட்ஸ் நாட் பாசிபிள், அது பண்ணவே முடியாது. இன் தட் கேஸ் டிரான்ஸ்ஃபர் பிகம்ஸ் வேலிட், கண்டிஷன் பிகம்ஸ் வாய்ட். ஸோ டிரான்ஸ்ஃபர் எஃபெக்ட் ஆயிடுது, கண்டிஷன் அவாய்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் 25 செக்ஷன்ல டீல் பண்றோம். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, ஒரு 4 செக்ஷன் நம்மளை திருப்பி ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷனை கூட அது கிரியேட் பண்ணுது. என்னன்னா, செக்ஷன் 10, செக்ஷன் 11, 12 கூட கிடையாது, 13 and 14. 10ல என்ன பண்றோம், கண்டிஷன் ரெஸ்ட்ரைனிங் ஏலியனேஷன், அதாவது விற்கவே கூடாதுன்னு கண்டிஷன் போட முடியுமா, பாயிண்ட் நம்பர் 1. இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் சிம்பிளா whether condition restraining alienation is valid, this one. Condition number 2, section 11, condition restraining enjoyment, whether that is valid. Adutha condition, unborn person, section 13 and section 14. Now for today's session, I will deal with section 10 and 11 because unborn child and 14 other conditions நம்ம ஒண்ணா பார்த்தோம்னா it will be useful, it will be ஒரு காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். அதனால சொல்றேன். கண்டிஷன் ரெஸ்ட்ரைனிங் ஏலியனேஷன் அப்படிங்கிறது என்ன? கண்டிஷன் ரெஸ்ட்ரைனிங் ஏலியனேஷன் அப்படின்னா, இட் இஸ் ஒருத்தருக்கு நம்ம சொத்தை வித்துடுறோம்,
the moment we sell the property, section 8 என்ன பண்ணோம், operation of transfer னு பார்த்தோம். ஒருத்தருக்கு சொத்தை வித்துட்டோம்னா என்ன ஆயிடுது, இன்சிடென்சஸ் எல்லாமே அவர்கிட்ட போயிடுது. But there cannot be any condition absolutely restraining the person from alienating the property. ஏப்பா நான் உனக்கு வித்துறேன், ஆனா நீ யாருக்கும் விற்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட முடியுமா? அப்படின்னு கண்டிஷன் போட்டோம்னா what happens அப்படின்னா, that condition is void, sale is valid. The condition is void, sale is valid. செக்ஷன்ல என்ன சொல்றாங்க, the person takes the property as if there is no such condition. அதாவது அந்த கண்டிஷனே இல்லாத மாதிரி பாவித்து அவர் அந்த சொத்தை எடுத்துக்கிறார். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்கணும், வாட் இஸ் அ கண்டிஷன்? கண்டிஷனுங்கிறது நத்திங் பட் a limitation, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, this restriction restricts the transferee or a person claiming under him absolutely. அதாவது partial condition கிடையாது, absolute condition. நம்ம செக்ஷன் 5லயும் செக்ஷன் 7லயும் பார்க்கும்போது என்ன, ப்ராப்பர்ட்டி கேன் பி சோல்ட் பார்ட்லி ஆர் ஃபுல்லி, கண்டிஷனலி ஆர் அப்சல்யூட்லின்னு பார்த்தோம். அதோட லிங்க் தான் இந்த செக்ஷன் 10. அப்சல்யூட் கண்டிஷன் போட முடியாது ஃபார் ஏலியனேஷன், பார்ஷியல் கண்டிஷன் போடலாம். என்னன்னா, செட்டில்மெண்ட் டீட்ல நம்ம எழுதுறோம், என் தாத்தா எழுதுறாரு, I am giving the life interest without giving the right to alienate the property, I am giving it to my grandson absolutely அப்படின்னு கொடுக்குறாரு. ஸோ திஸ் இவரை ரெஸ்ட்ரெயின் பண்ணலாம், பார்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். ஸோ there cannot be a condition not to sell, அவ்வளவுதான். there cannot be a condition not to sell and that condition is void. அதாவது இந்த இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the property must be free for circulation and disposal. இத வந்து அடுத்தடுத்த பரம்பரைக்கு விற்கிறதுக்கும் உரிமை இருக்கணும். ஸோ we cannot tie the property forever, பண்ணவே முடியாது. ஸோ that is for a free circulation இருக்கணும். ஆனா இதுல ரெண்டு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் என்னன்னா, லீஸ் எழுதும் பொழுது not to subleaseங்கிற ஒரு கண்டிஷனை போடலாம். Lease is a transfer, is a transfer giving right of enjoyment to the person. அந்த ரைட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் அவருக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அவரு போய் இன்னொருத்தருக்கு உள்வாடகை கொடுக்குற என்ஜாய்மெண்ட் ரைட்டை நம்ம தரல. ஸோ திஸ் பீயிங் a transfer under the head transfer, this type of condition is valid in so far as the lease is concerned, because this is for the beneficial enjoyment of the owner or the person claiming under him. ஸோ ஒரு ஓனர் தன்னை வந்து தன்னோட ப்ராப்பர்ட்டியை இந்த கண்டிஷன்ல வாடகைக்கு விடலாம். இட் இஸ் நாட் அப்சல்யூட் ஏலியனேஷன் கிடையாது, இட் இஸ் an absolute, it's a restriction for the enjoyment. இன்னொரு எக்ஸெப்ஷன் என்ன இந்த செக்ஷன்ல சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் a woman. ஒரு அம்மையாருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுத்துட்டு நாட் டு செல் அப்படிங்கிற கண்டிஷன் போடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, in so far as Hindus, Buddhists and Mohammedans அப்படி கண்டிஷன் போட முடியாது. பட் இங்கிலீஷ் லால இந்த ஆக்சுவலா இந்த முதல்ல பழைய சட்டம் இது, இட் இஸ் டு ப்ரொடெக்ட் தி கிறிஸ்டியன் உமன் அந்த காலத்துல. அதனால அந்த கண்டிஷன் போட்டாங்க. பட் இந்த எக்ஸெப்ஷன்ல இந்த கண்டிஷனை எடுக்கவே இல்லை இன்னும். ஸோ தட் ரிமைன்ஸ் இன் தி புக். Practically this will apply to Christian women enacted in the British rule. ஸோ இந்த ரெண்டே எக்ஸெப்ஷன் தான் இந்த செக்ஷன் 10ல கொடுக்குறாங்க. அதாவது செக்ஷன் நாட் டு லீஸ் அண்ட் there can be a restriction for the benefit of women not to sell or create a charge during marriage. This condition is valid, but this condition is applicable only to the sect of people except except Hindus, Mohammedans and Buddhists. AIR 2001 Karnataka. AIR 2001 Karnataka 246. AIR 2001 Karnataka 246 K Munisamy versus K Venkatasamy. இந்த கேஸ்ல சிம்பிளா சொல்றாங்க, the condition is invalid and unenforceable. இந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் எல்லாம் போடக்கூடாது. சும்மா விற்கணும்னா விற்கணும். அப்சல்யூட்டா நீயே யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு போட்டு அப்புறம் நீ மட்டும் பணத்தை வாங்கிட்டு போட்டா எப்படி how are the other person to enjoy? That's not problem. It is against public policy அப்படிங்கிறாங்க இந்த கேஸ்ல. This is what they say. But
In another case, they say partial restriction is binding on the person. எப்படி partial restriction is binding on the person? அதாவது you should not sell it for 10 years. Creating life interest. இப்போ நம்ம அசைன்மெண்ட் டீட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஒரு செக்ட் ஆஃப் பீப்புளுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, 10 வருஷத்துக்கு நீ விற்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு கவர்மெண்ட் போட்டு கொடுக்கலாமா? கண்டிஷன் அப்சல்யூட் ஏலினேஷன் வாய்டுன்னு சொன்னா, then can a government give such type of condition not to alienate forever? But on the condition வந்து if it benefits the particular class of people, அந்த exception நம்ம forthcoming sectionsல பார்ப்போம், or for a partial restriction for a particular period of time. ஏன்னா ஒரு இந்த சேல் வந்து இந்த பர்பஸ்க்கு தான் நடக்குது. preparing a community center, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்காகவே பெனிஃபிட்டுக்காகவே ஒரு சேலை ப்ரிப்பேர் பண்ணும்போது 10 வருஷத்துக்கு நீங்க வைக்க கூடாது. இப்போ டவுன் ட்ராடன் பீப்புள் இருக்காங்க, டவுன் ட்ராடன் பீப்புள் லிஃப்ட் பண்றதுக்கு தான் கவர்மெண்டோட நோக்கம். அந்த நோக்கத்துக்காக பண்ணும்போது இவர் பாட்டுக்கு வாங்கிட்டு கவர்மெண்ட்ல இருந்து வாங்கிட்டு அடுத்த நாளே வித்தாருன்னா, so that is not possible. Such type of restrictions are called partial restrictions and that is binding. For example, not to sell it for 10 years. AIR 1955 Madras 350 அப்பயே வந்துருச்சு. AIR 1955 Madras 350 வெங்கடாச்சலம் vs கபாலமூர்த்தி. வெங்கடாச்சலம் vs கபாலமூர்த்தி. Now இப்போ ஃபேமிலி செட்டில்மெண்ட் இருக்கு. ஃபேமிலி செட்டில்மெண்ட்ல வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தராரு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி. திஸ் இஸ் an exception to section 10. 10 செக்ஷன் 10ல வந்து இது வராது. என்ன அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தருக்கு மட்டும் கொடுக்கறதுன்னு, பிகாஸ் ஆல் ஆர் ஓனர். அந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட்லயுமே தேர் ஷுட் நாட் பி எ கண்டிஷன். இப்போ காம்ப்ரமைஸ் டிகிரி போடுறோம், காம்ப்ரமைஸ் டிகிரியில் வந்து ஒரு கண்டிஷன் போட முடியுமா, நான் இது கொடுக்குறேன் நீ யாருக்கும் வைக்கக்கூடாதுன்னு போட முடியுமா? தட் இஸ் நாட் பாசிபிள். அந்த மாதிரி கண்டிஷன் போட முடியாது. பட் விதின் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கொடுத்துக்கும் போது what they say is it is between the family குள்ளுக்குள்ள போகுது, but still there should not be a condition restraining alienation அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல பாருங்க ஒரு சின்ன சிம்பிளா ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது. AIR 2001 சுப்ரீம் கோர்ட், AIR 2001 சுப்ரீம் கோர்ட் 2340 தாக்கூர் ரகுநாதன் வர்சஸ் ரமேஷ் சந்திரா. தாக்கூர் ரகுநாதன் வர்சஸ் ரமேஷ் சந்திரா. இதுல என்ன பண்றாருன்னா கிஃப்ட் கொடுத்துறாரு. பட் அன்னைக்கே ஒரு கண்டிஷன் போடுறாங்க, பார்ட்டிஸ் மேட் an agreement, ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பட் வாட் எவர் கண்டிஷன் அக்செப்டபிள் கண்டிஷனா இருந்தா then it is binding on the party. If it is a partial condition restraining the party from a particular type of alienation, then that is valid அப்படின்னு சொல்றாங்க. Now can you put a condition that you can sell the property? நான் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன், you should also sell it for 1 crore condition போட முடியுமா? That condition is void. You cannot impose a condition restricting the seller from selling the property even okay நீ விற்கலாம் ஆனா இந்த 1 கோடி ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? That condition is void. இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. See, sale by cooperative societies to its member. Sale by cooperative societies to its member. அதுல என்ன சொல்லுவாங்க, நீ இன்னொருத்தனுக்கு விற்கலாம் ஆனா நீ என்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிக்கணும். You can sell it only after getting permission from me. அந்த மாதிரி இருந்ததுன்னா that is a valid condition. நீ alienate பண்ணலாம், but you get a permission from me, a pre-consent from me. 2005 5 SEC 632. 2005 5 SEC 632. Zoroastrian Cooperative Housing versus District Registrar. Zoroastrian Cooperative Housing versus District Registrar. இன்னொரு கண்டிஷன் 2008 2 SEC 104. 2008 2 SEC 104. இதுல என்னன்னா granting property to scheduled castes and scheduled tribes alone. Can you say it is unconstitutional, or can you say it is against section 10? No. It is for the beneficial enjoyment of a particular class of people for the social welfare. This type of restricting covenants are valid. அதுதான் இந்த 2008 2 SEC 104. இப்ப இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு பாருங்க. 2020 a recent case law 2020 2 CTC 109. 2020 2 CTC 109 Supreme Court. Sridhar versus N Revanna. Sridhar versus N Revanna. இவர் வந்து ஒரு கிராண்ட் சன்னுக்கு 5 வயசு இருக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்துறாரு. He makes a condition that இந்த கிராண்ட் சன்னும்
இனிமே பிறக்கக்கூடிய கிராண்ட்சனும் சேர்ந்து விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாரு. The court ultimately said this condition is void. This minor grandson who is already born, he can alienate the property and the gifted by grandfather is valid அப்படின்னு சொல்றாங்க இந்த 2020 கேஸ்ல. Another one more case law. It is almost 5 o'clock. I will just close it with this. One case law for our records. If இது ஒரு simple case law, once absolute, the property if it is sold absolutely, if an absolute interest is given, no condition can be attached thereafter. எப்ப நீ ஒருத்தருக்கு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்னத போய் கண்டிஷன் போட்டுக்கிட்டு நீ அதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு, you sold the property by for some consideration. So there cannot be a restriction when an absolute interest is given to another party. 2010 to MWN, 2010 to MWN 263 Achammal versus Rajamanikam. Achammal versus Rajamanikam. With this, I wish I can come to the end of this session.